மீனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். களத்திரஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் ஏற்பட்ட கடுமையான தோஷங்களால் கூட்டு குடும்பமாக ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்த உங்களுடைய குடும்பத்திற்குள் சில சதி திட்டங்களால் பிரிவினைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி இருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. யாருமே எதிர்பாராத ஒரு பிரிவினைகளாகத்தான் இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளோ அல்லது மாமியார் மருமகளுக்குள்ளோ தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளை உருவாக்கி ஒன்றாக இருந்த குடும்பத்தை வெவ்வேறாக பிரித்த சில கசப்பான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒன்றாக இருந்த போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், இன்று இப்படி தனித்தனியாக அந்நியர்களைப் போல பிரிந்து கிடைக்கின்றோமே என்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய மனதை எப்போதுமே ஒரு பாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கூறணும். இந்த மீனம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே இலகிய மனமும் எல்லாரையும் தங்களை போலவே நினைக்கக்கூடிய அசாத்தியமான பாசக்குணமும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் தலை தூக்கிய காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கு உயிரை கொடுத்து பாசம் காட்டினீர்களோ அவர்களே உங்களுடைய அந்த பாசத்தையே உங்களுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராத சில விஷயங்களா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். ஆனால் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய உணர்ச்சிகளையுமே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களுமாகவே அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்துருப்பாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து உங்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியில் கூறணும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த சனியின் ஆதிக்கம் தலை தூக்கிய காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கு உயிரை கொடுத்த பாசம் காட்டினீர்களோ அவர்களே உங்களுடைய பாசத்தை உங்களுக்கு எதிராக ஆயுதமாக மாற்றி உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்தது இன்னமும் அதை உங்களால் மறக்க முடியாமல் மனதுக்குள்ளே வைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்களிடம் உள்ள நல்ல குணத்தையும் இவர்கள் நம்மை விட்டு போகக்கூடாது என்ற உங்களின் மென்மையான உணர்வையும் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு தங்களின் காரியங்களை சாதித்து கொண்ட நெருங்கிய மனிதர்கள் கடைசியில் உங்களை ஏமாளி என்று நினைத்து ஒதுக்கிய போது உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பாராத ஒரு அனுபவமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அது இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பாசம் காட்டியதற்கு இந்த உலகம் தரும் பரிசு இதுதானா என்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியா கூறையே ஆகணும். நீங்க பணத்தை இழக்க வைத்த தவறான நம்பிக்கைகள் உங்களுடைய பணத்தை தனக்காரகனும் உங்களுடைய ராசிநாதனுமான குரு பகவான் கோச்சாரத்தில் பணம் இழந்த காலங்களில் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் அசுப கிரகங்களின் நிழல் விழுந்த போதும் பண விஷயத்தில் நீங்கள் பெரிய அடியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சந்தித்திருப்பீங்க. எதில் முதலீடு செய்தாலும் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் நீங்கள் எந்த ஒரு ஊருக்கு போய் வேலை பார்க்கணும் ஆரம்பித்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அந்த ஒரு வேலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையாமல் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எது செய்தாலும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் பிறரை எளிதில் சந்தேகப்பட மாட்டீங்க. குறிப்பாக முகஸ்துதி பாடுபவர்களை உண்மை என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நம்பி விடுவீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னால் அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களும் உங்களுக்கு எதிராக அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்குள்ளே தெரியாது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ குழப்பங்களும் சில 3வது நபர்களாலும் சில பண பிரச்சனைகளாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். உங்களின் இந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு போலியான வாக்குறுதிகளையும் மாயையான லாப கணக்குகளையும் காட்டிய மனிதர்களிடம் உங்களின் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையோ அல்லது நகைகளையோ கொடுத்து நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏமாந்து போயிருப்பீங்க. அவங்க நம்மை ஏமாற்ற மாட்டாங்க என்று நீங்கள் வைத்த தவறான ஒரு நம்பிக்கை இன்று உங்களை கடனாளி ஆக்கியதோடு இல்லாமல் கேட்க போன இடத்தில் உங்களுக்கு அவமானத்தையே மிஞ்ச செய்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு காலமும் உங்களுடைய அதிபதியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளியானது பிறக்கவோ ஆரம்பிக்கும். குரு பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளியானது பிறக்கும்.
மீனம் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நவக்கிரகங்களிலே ஆக சிறந்த ஒரு சுபத்துவமும் நாணமும் கொண்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிநாதன் பலமிழந்தாலும் அசுப கிரகங்களின் நிழல்கள் உங்களின் மீது விழுந்தாலும் வாழ்க்கையே இருண்டு போய்விட்டதே, நமக்கென்று ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கலங்கிய உங்களுக்கு இனிமே குரு பகவானின் பரிபூரண அருள் பார்வை கிடைப்பதால் வாழ்க்கையில ஒரு புதிய பேரொளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு காலத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். குருவின் பார்வை பதியும் இடங்கள் யாவும் கங்கையைப் போல புனிதமடையும் என்பதால் இதுவரை உங்களை ஆட்டிக்கொண்டிருந்த துரதிர்ஷ்டவதங்கள் தடைகள் யாவும் பனி போல விலக ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு விஷயங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது திடீர்னு நடக்கும் பொழுது மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம். ஆனா நீங்களே உங்களை பார்த்து அதிர்ச்சியும் ஆச்சரியமும் படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களின் சிந்தனையில் ஒரு தெளிவும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜசமும் உண்டாகி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஒரு உன்னதமான ராஜயோக காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்பமாகும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் என்பது நிச்சயமா இருக்கும். உங்களுடைய உறவினர்களின் ஆதரவு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். உங்களை எப்போதுமே பொறாமை பார்வையோடு பார்த்து உங்களுக்கு பின்னால் அவதூறு பேசிக் கொண்டிருந்த சொந்த பந்தங்களும் நண்பர்களும் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களிடம் சுமூகமாக பழகத் தொடங்குவார்கள். அவர்கள் பழகுகிறார்கள் என்று உடனே நல்ல ஒரு இடத்தையும் அவங்க உங்களை தேடி வராங்க. உங்களை பிரிந்துவிட்டு மறுபடியும் உங்களிடம் பணமும் நல்ல ஒரு சொத்தும் சொகுசும் உங்களிடம் வந்ததும் அவர்கள் உங்களை தேடி வரார்கள் என்றால் உடனே அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவங்க உங்களை தேடி வருவது உங்களை மட்டும் கிடையாது, உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் சொத்துக்களையும் பார்த்து. அதனால நீங்க எதை செய்தாலும் வாழ்க்கையில யோசித்து செய்யுங்கள். அவர்களை நம்ம வாழ்க்கை எடுக்கணுமா வேண்டாமா, அப்படியே நம்ம விட்டுவது நமக்கு நல்லதா என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான மரியாதையும் முதன்மையும் உங்களுக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். உறவினர்களுடனான பகைமையானது நீங்கி ஒரு சுமூகமான இணக்கமான சூழல் உங்களுக்குள்ள உருவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். உறவுகளின் மத்தியில் உங்களுடைய கையானது உவங்கும். உங்களின் அன்பு எல்லாரையும் வசியப்படுத்தும் மற்றும் அவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள பாசங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஆழமா மாறிவிடும். இனிமே உங்கள் மூன்றாவது நபர்களின் விசமத்தனமான தலையீடுகளும் இனிமே முற்றிலும் விலகும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் சந்தேக பார்வைகள் யாவும் மறைந்து தம்பதியருக்குள் இருந்த பாசமும் காதலும் போதையும் விட மிக ஆழமானதாக மாறிவிடும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமே உங்களுடைய கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்பார்கள். தாம்பத்திய வாழ்க்கை சொர்க்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு இனிய சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். என்று நீங்கள் வைத்த தவறான ஒரு நம்பிக்கை இன்று உங்களை கடனாளி ஆக்கியதோடு இல்லாமல் கேட்க போன இடத்தில் உங்களுக்கு அவமானத்தையே மிஞ்ச செய்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு காலமும் உங்களுடைய அதிபதியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளியானது பிறக்கவோ ஆரம்பிக்கும். குரு பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளியானது பிறக்கும். மீனம் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நவக்கிரகங்களிலே ஆக சிறந்த ஒரு சுபத்துவமும் நாணமும் கொண்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிநாதன் பலமிழந்தாலும் அசுப கிரகங்களின் நிழல்கள் உங்களின் மீது விழுந்தாலும் வாழ்க்கையே இருண்டு போய்விட்டதே, நமக்கென்று ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கலங்கிய உங்களுக்கு இனிமே குரு பகவானின் பரிபூரண அருள் பார்வை கிடைப்பதால் வாழ்க்கையில ஒரு புதிய பேரொளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு காலத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். குருவின் பார்வை பதியும் இடங்கள் யாவும் கங்கையைப் போல புனிதமடையும் என்பதால் இதுவரை உங்களை ஆட்டிக்கொண்டிருந்த துரதிர்ஷ்டவதங்கள்
தடைகள் யாவும் பனி போல விலக ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு விஷயங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அது திடீர்னு நடக்கும் பொழுது மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம். ஆனால் நீங்களே உங்களை பார்த்து அதிர்ச்சியும் ஆச்சரியமும் படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களின் சிந்தனையில் ஒரு தெளிவும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜசமும் உண்டாகி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஒரு உன்னதமான ராஜயோக காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஆரம்பமாகும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள் என்பது நிச்சயமா இருக்கும். உங்களுடைய உறவினர்களின் ஆதரவு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். உங்களை எப்போதுமே பொறாமை பார்வையோடு பார்த்து உங்களுக்கு பின்னால் அவதூறு பேசிக் கொண்டிருந்த சொந்த பந்தங்களும் நண்பர்களும் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களிடம் சுமூகமாக பழகத் தொடங்குவார்கள். அவர்கள் பழகுகிறார்கள் என்று உடனே நல்ல ஒரு இடத்தையும் அவங்க உங்களை தேடி வராங்க. உங்களை பிரிந்துவிட்டு மறுபடியும் உங்களிடம் பணமோ நல்ல ஒரு சொத்தும் சொகுசும் உங்களிடம் வந்ததும் அவர்கள் உங்களை தேடி வரார்கள் என்றால் உடனே அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவங்க உங்களை தேடி வருவது உங்களை மட்டும் கிடையாது, உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் சொத்துக்களையும் பார்த்து. அதனால நீங்க எதை செய்தாலும் வாழ்க்கையில யோசித்து செய்யுங்கள். அவர்களை நம்ம வாழ்க்கை எடுக்கணுமா வேண்டாமா, அப்படியே நம்ம விட்டுவது நமக்கு நல்லதா என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான மரியாதையும் முதன்மையும் உங்களுக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். உறவினர்களுடனான பகைமையானது நீங்கி ஒரு சுமூகமான இணக்கமான சூழல் உங்களுக்குள்ள உருவாகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். உறவுகளின் மத்தியில் உங்களுடைய கையானது ஓங்கும். உங்களின் அன்பு எல்லாரையும் வசியப்படுத்தும் மற்றும் அவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள பாசங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஆழமா மாறிவிடும். இனிமே உங்கள் மூன்றாவது நபர்களின் விசமத்தனமான தலையீடுகளும் இனிமே முற்றிலும் விலகும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் சந்தேக பார்வைகள் யாவும் மறைந்து தம்பதியருக்குள் இருந்த பாசமும் காதலும் போதையும் விட மிக ஆழமானதாக மாறிவிடும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமே உங்களுடைய கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்பார்கள். தாம்பத்திய வாழ்க்கை சொர்க்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். பிரிந்திருந்த